Today I am going to tell about 61st Dividesam Tirunirmalai Perumal Tirukkannan Tirumugul Vannan Rangarathan நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் மாமலர் மங்கை விமானம் பிரதிக்ஷம் தொண்டைமான் பிரிவு மார்கண்டேயன் சாசனம் திருமங்கையால் பூதத்தார்கள் பாசர்கள் பாடப்பட்டுள்ளது. சென்னையில் 4 திருக்கோலத்தில் தரிசனம் செய்யலாம். நின்ற திருக்கோலம், கிடந்த திருக்கோலம், பரந்த திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், எல்லா திருக்கோலங்களிலும் தரிசனம் செய்யலாம். நீர்வண்ண நின்ற திருக்கோலத்தில் அரங்கநாதன் அழகிய மானுடைய சயன திருக்கோலத்தில் சாந்த நரசிம்மரர், அமர்ந்த திருக்கோலத்தில் திரு விக்கிரம பெருமாளாக இந்த திருக்கோலத்தில் நான்கனையும் ஒரே இடந்து அமர்ந்து அளந்து என சொன்னால் நடந்தது என்று கூட சொல்லலாம். திரு விக்கிரம பெருமாள் நின்று அளந்தார் அல்லவா. சேஷாஸ்திரி சென்னை திருநீர்மலை இதுவும் சென்னைக்குள்ளேயே இருக்கிறது. நாமே நடுவில் இருக்கும் தோய என்றால் தண்ணீர். நீர்மலை பெருமாள் அடியவர்களை பார்த்தவுடன் நீர்வாதில் இளைய மனம் கொண்டவர். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் இதே நீர்மலை. இதே திருநீர்மலை சேஷாஸ்திரி தூய தண்ணீர் இருக்கிறார். என்ற மலைக்கு மேல் அவர்கள் அதில் சாந்த நரசிம்மராக அவதரித்திருக்கிறார். ரங்கநாத பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். திரு விக்கிரமன் நடந்து உலகத்தை அளந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெருமாள் கீழே இருக்கிறார். இதுக்கு காண்டிபயம் அந்த வனத்தில் 600 வருடமாக இருந்த ரிஷிகள் ஒன்றாக தவம் புரிந்து பண்ணி கொண்டிருக்கிறார். என்னவாக சேவிக்கணும் என்று பெருமாள் ரிஷிகளிடத்து கேட்டார். எளிமையான நிர்மை அடியவர்களுக்கு எப்படி கூடுமானவரை இருப்பாயோ அப்படிதான் என்கிறதை நான் தரிசனம் செய்ய வேண்டும். தேய என்றால் தண்ணீர் என்ற அர்த்தம் என்று சொல்வது போது தன் என்றால் குளிர்ந்து பெருமாள் இருக்கிற தன்மை தன்னுடைய நீர்மை உணர்த்தினார். யார் எப்படி அப்படியே ஏற்றுக்கொள்வார். ரிஷிகள் எல்லாம் ஒரே ஆனந்தம். தான் நின்ற இருக்கை அவருடைய தன்மை. நாம் எல்லாம் என்னதான் குற்றம் கொடுத்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். நேர்த்தியான திருநிலை பெருமாள் காட்சி கொண்டிருக்கிறார். திருமங்கையாழ்வார் இந்த திருத்தலத்தில் பெருமாளை பாடுவதற்கு வந்தார். அங்கு ஒரே மலை, பார்த்தாலும் ஒரே ஜலம். அங்கு 2 நாள் இருந்து பாடிவிட்டு போகலாம் என்று நினைத்தார். ஆயிற்று, 6 மாதம் ஆயிற்று, மழையே விழவில்லை. மழை தண்ணீர் சூழ்ந்து அப்படியே அவர் 10 பாசரம் பாடுவதற்கு அவ்வளவு நாள் ஆகிவிட்டது. வால்மீகி பகவான் இந்த பெருமாளை தரிசனம் செய்ய மேலே வந்தார். அனைத்து பெருமாள்களையும் தரிசனம் செய்துட்டு இறங்கி வந்து அவர் மனத்தில் ஒரு நெடுதல், ராமனை பார்த்த மாதிரி பார்த்தது போல் மற்றவர்கள் இல்லையே என்றுதான், என்னதான் இருந்தாலும் கைகூப்பி ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கிறார், எனக்கு என்னவோ ராமனை தரிசனம் செய்ய வேண்டும் என்று போல் இல்லையே என்று நினைத்து கொண்டிருந்தார். பெருமாளும் ஒன்றாக சேர்ந்து ராமனாக காட்சி அளித்தார்கள். அதனாலே இங்கே பார்த்தீர்கள் என்றால் நடுவில் போன உடனே கொடிக்கம்பு தள்ளியே இருக்கிறது. நீர்வண்ண பெருமாள் முதல் பக்கத்தில் தான் ராமர் சன்னதி இருக்கிறது. வாசல் கோபுர துவாரத்துக்கு நேராக இருக்கிறது ராமர் சன்னதி. கோவில் நீர்வண்ண கோவிலில் பிரதான கிரகத்தில் அவர் பக்கத்தில் இருக்கிறார். ராமர் தான் முதலில் இருக்கிறார். வால்மீகி பகவானுக்கு ராமனாக எல்லோரும் சேர்ந்து காட்சி கொடுத்துள்ளார்கள். அதனால் பெருமாள் எப்படி எழுந்துள்ளார் என்று பார்ப்போம். பெருமாள் நீல முகில் வண்ணன் இருக்கிறார். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் தாயால் அணிமாமலர் மங்கை நாச்சியார், தனிக்கோவில் நாச்சியார். மலைக்கு மேலே சென்றால் 3 பெருமாள்கள். முதலில்
சாந்தமாக நரசிம்ம பெருமாள் 2 கைகளில் கூப்பிக்கொண்டு பிரகலாதனுக்கு அருள்பாலிக்கக்கூடிய ஆச்சரியமான நரசிம்மர் எழுதியிருக்கிறார். இதை பற்றி திருமங்கையால் பாடுகிறார். கண்ணனை புரைநீர் நரையூர் திருவள்ளி குழந்தை திருவாலி குழந்தை திருத்தழுதர் கோவண்ணன் 4 திருத்தலத்தையும் பாடியிருக்கிறார். கோவலூர் என்றது அது திருவள்ளூர் திருவிக்கிரமனாக இருக்கிறார். இங்கு திருவிக்கிரமாக பெருமாள் நரசிம்மராகவும் இருக்கிறார். இங்கே நரசிம்மர் இருக்கிறார். குழந்தையில் பெருமாள் சயனத்துக்கு கொண்டு இருக்கிறார். ரங்கநாதனாக இங்கே ரங்கநாதனாக அது போல் ரங்கநாதன் சயனித்துக் கொண்டு இருக்கிறார். திருக்கோலத்தில் இருக்கிறார். தண்ணீரோடு இருக்கும் நீர்வண்ண பெருமாள். அப்போ அந்த 4 திவ்ய தேசத்தும் பெரும்பாலும் இங்க ஒரு திவ்ய தேசத்துல நாம் கண்டோம் என்று திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். அரங்கநாத பெருமாள் சயன திருக்கோலத்தில் 4 கைகளோடு சங்கு சக்கரத்தோடு பற்றி கொண்டு திருவடியில் தேவி நாச்சியாருடன் சயனித்த திருக்கோலத்தில் அடுத்து திருவிக்கிர பெருமாள் நடந்து அளந்து திருக்கோலத்தோடு இருக்கிறார். தீர்த்தம் மணிகர்ண புஷ்கரணி, காரணி புஷ்கரணி, சித்த புஷ்கரணி, சீதா புஷ்கரணி, அரங்கநாதர் சித்த புஷ்கரணி, நரசிம்மர் காரணி புஷ்கரணி, திருவிக்கிர பெருமாள் சொர்ண புஷ்கரணி, நீர்வண்ண பெருமாளுக்கு இப்படி 4 புஷ்கரணி 4 பெருமாளுக்கு ஆழ்வாரும் சாதிக்கிறார். கண்டன் என்பது ஒரு கடற்கரை ஆனது கண்டேன் நிற்க கண்டவளத்தில் தேயத்திரியில் பெருமாள் எழுந்திருக்கிறார். காட்சியை தரிசனம் செய்தவர்கள் வால்மீகி பகவான் கொண்ட பெருமாள் சக்கரவர்த்தி நீர்மலை எம்பெருமாள் திருநீர்மலையில் நீக்கம் நீர்முழுமையே தன் என்று குறித்திருக்கிற தன்மை அத்தனாரி. அதுபோல மலை போல தேத்தாத்திரி நீர்மலையில் நீர்மலை என்று பெயர் வந்தது. நீர்மலை உருவாக்கத்தன்மை எல்லாம் சொல்வது நீர் என்றால் உறுதி அல்ல, எல்லாம் சொல்வது மலை. உறுதியெல்லாம் சொல்வது மலை. நீர் உருகி இருக்கும் வரை உறுதியும் நீர்மலை இருக்கும் வரை உருக்கமாக இருப்பது. நீர் உறுதியாக இருப்பது மலை. அதில் உறுதியாக இருக்கிறார். பக்தர்களை எத்தனை குற்றம் செய்தாலும் நீர் மாதிரி உருகிக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த பெருமாளுக்கு இங்கு நீர்மை இதுதான் உறுதி. ராமாயணம் இயற்றிய வால்மீகி இந்த தலத்திற்கு வந்ததொரு வரலாறு ஒன்று. இங்கு வந்த வால்மீகி மணலை திருக்கோல ரங்கன் என்று திருக்கோல நரசிம்மன் கடந்து திருக்கோல திருவிக்கிரமன் மூவையும் வழிபட்டு கீழே இறங்கலானார். ராமனை காணங்களே என்று ஏங்கினார். அப்போது ராமன் எழுந்ததில் எம்பெருமாள்கள் மூலமாக வால்மீகி காட்சி அளித்தார்கள். அதாவது இங்குள்ள ரங்கநாதனே ராமனாகவும் லட்சுமி தேவி சானகியாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணாவும் சங்கு சக்கரன் சத்துருக்குரன் பரதனாகவும் விஸ்வாசர் சுக்ரீனாவும் கருடன் ஆஞ்சநேயராகவும் ரம்மியமான நீர்வண்ண ரூபத்தில் காட்சி கொடுத்தார்கள். வால்மீகி கண்ணீரை கொடுத்ததாக ஐதீகம். ராமனின் பேரறிவில் அதாவது நீர்வண்ண பெருமாள் ராமன் காட்சியளித்த தோற்ற பொழுதை கண்டு வால்மீகி இந்த திருக்கோலத்தை எல்லோரும் காட்ட வேண்டும் என்று வேண்டிக்க அவ்வண்ணமே ஆயிற்று என்பது வரலாறு. தாமலை மரத்தில் அல்ல முத்திரை பொருந்தி அபாயமளிக்கும் அழகிய திருக்கத்துடன் திருமார்பை சாலக்கிரம மாலையுடன் அலங்கரிக்க நீர்வண்ண ரூபத்தில் இங்கு காட்சி அளிக்கிறார். இந்த மலைக்கு திருமங்கையாழ்வார் மங்களாசனம் செய்ய வந்த போது தொடர்மலை போது அடமலையாக மாறி மலையை சுற்றிலும் அரண் போல நீர் சூழ்ந்து கொண்டது. திருமங்கையாழ்வார்கள் பெருமாளை தரிசிக்க முடியல. ஓராண்டு 4-5-6 நாட்கள் கடந்து வாரங்களாய் மாதங்களாய் ஐக்கியமா இருந்தது. என்றிருந்தாலும் சரி, எத்தனை மாதங்களானாலும் சரி, பெருமாளை சேவிக்காது செல்வதில்லை என முடிவு செய்து விட்டார். வேண்டிய போதெல்லாம் சேவித்து ஆத்மீயதாகம் தீர்க்க பெறலாம். அப்பெருமாள் கோபமாக இருந்ததால் கூட பக்தி என்னும் கயிற்றால் கட்டி இழுத்து கொண்டு விடாமல் எண்ணிக்கொண்டிருந்தார். வேறொரு முயல் விட்டு காக்கை பின் போறவரே அப்பேற்பட்ட அர்ச்சிர்வாய் மூர்த்தி நீர் சூழ்ந்து விட்டதால் மற்றும் சேவிக்காது சென்று விடலாமே என்று எண்ணி அங்கேயே தங்கிவிட்டார். பிறகு நீர் பற்றிய பின்பு பெருமாளை கண்குளிர பாசங்களை பங்களாசனம் பொழிந்தார். திருமங்கையால் வந்த போர் நீர் சூழ்ந்து நின்ற காத்தால் திருநீர்மலை என்றாயிற்று. அதற்கு முன்பு கண்டவனை பெருமாள் என்றும் கண்டானை
நாதன் என்றும் பெயர்களே வழங்கியிருந்ததால் அறிய முடிகிறது. இந்த தலத்தில் ஒரு நாள் செய்யும் புண்ணியக்காரர்கள் மற்ற தலத்தில் 100 ஆண்டுகள் செய்வதற்கு சமம். வெகு தூரத்தில் இருந்து தேத்தாத்திரி மலைக்கு தரிசித்த மாத்திரத்திலே பாவங்கள் போய்விடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.